பார்த்திருப்பானோ? காமத்தை அடக்குவது எப்படி? அது உன் கையில தான் இருக்கு சாமி. டேய், முதல்ல பொம்மனையும் கூட்டத்துல எந்திரிச்சு போய் ஆமனையும் கூட்டத்துல உட்காரா போடா. இன்று யாம் உங்கள் அனைவரையும் தியானம் மூலமாக சிவலோகம் அழைத்து செல்ல போகிறோம். அனைவரும் கண்களை கட்டிக்கொண்டு தியானத்துக்கு தயாராகுங்கள். மிக ஆழமாக தியானம் செய்யுங்கள். மிக ஆழமாக தியானம் செய்யுங்கள். எத்தனை சுவாமி? உன்னா போரா போட சொன்னாங்க, பேசாம தியானம் பண்றா. எங்கே? மிக ஆழமாக. அப்படிதான், அப்படியேதான். ஆழமாக, மிக ஆழமாக தியானம் செய்பவர்களுக்கு 2 அடி மேலே போவது போல் தோன்றும். ஆமாம் சுவாமி, மேலே போவது போல் இருக்கின்றது. நீ மட்டும்தான் என் கூட சிவலோகம் வரப்போற. என்ன சுவாமி, ஒரே சத்தமா இருக்கு, ஆட்டோல போற மாதிரி இருக்கு. அல்ப பதரே, நீ நினைக்கிற மாதிரி இது ஷேர் ஆட்டோ சத்தம் இல்ல, ஏர் ஆட்டோல போயிட்டு இருக்கோம். புஷ்பரக வாகனத்துல இந்திரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பெருசு பாத்து போயா, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அது என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்தியான்னு கேக்குறாங்க. அதாவது அறுவடை வீடு முருகன் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டியான்னு இந்திரலோகத்து காவலாளி கேள்வி கேக்குறான். இந்திரலோகமா? அங்க ரம்பா உருவசிலாம் இருப்பாங்களா? ரம்பா, குஷ்பு, கலா மாஸ்டர் எல்லாரும் இருப்பாங்க. நம்ம என்ன மானட மேல நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கோம். நீ என்ன சூச்சுமா காத்த பித்த வழியா மேலே ஏத்துனா பல்லான வழியா கீழே இருக்கலான்னு பாக்குற. இப்படியே பண்ணிட்டு வந்தா மூளை செதறி மூக்கு வழியா ஓடிடும். மன்னிக்கணும் சுவாமி, நான் இப்ப என்ன பண்ணணும்? 5 நிமிஷம் மூடிட்டு வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை சிவலோகம் கூட்டு போயிடுறேன். ஓம் ஜிம்பலக்கிடி பம்பா. என்ன சுவாமி, ஏர்ல போற மாதிரி இருக்கே? சிவலோகத்தை நெருங்கி போயிட்டு இருக்கோம்ல, அதான் உனக்கு ஏர்ல போற மாதிரி இருக்கு. சொர்க்கம் வந்துருச்சா சாமி? நரகத்துல நாஸ்டா சாப்பிட வேண்டிய நீ சொர்க்கத்துல சோறு சாப்பிட ஆசைப்படுறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல களி சாப்பிட போற. என்ன கடத்திட்டு வந்தது குருமூர்த்தி ஐயாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். உன்னை கடத்தினதே உனக்கே இப்பதான் தெரியும், அதுக்குள்ள எப்படி குருமூர்த்தி தெரியும்? குருமூர்த்தி கூட நீங்க தான் ரொம்ப நாளா இருக்கீங்க. அவன் யாரு என்னன்ற ஃபுல் ஹிஸ்டரியை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா 2 நாளுக்கு அப்புறம் அடுக்கம்பார அரசு ஆஸ்பத்திரியில் அனாதை பணமா கிடப்பீங்க. நான் ஒரு 20 வருஷமா தான் குருமூர்த்தி கிட்ட வேலை பார்க்குறேன். மந்திரி நாச்சியப்பன் கூட பழக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க. அதுல நல்ல காசு. நிலத்தை வாங்குறது விற்கிறதுல மினிஸ்டர் கூட இருக்கிறதால கவர்மெண்ட் ஆபீஸரை கையில வச்சுக்கிட்டு நினைச்சதை சாதிச்சாங்க. ஆளுங்களை மிரட்டி மட்டும் இல்ல, கொலை கூட பண்ணி நிலத்தை பிடுங்கியிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் விவரமா தெரியாது. குருமூர்த்தி பற்றி ஃபுல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. மூவ் பண்ணிடலாமா? வேணாம், முதல்ல விஎல் கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே ஆக்ஷன் எடுப்போம். அந்த ஆக்ஷனுக்கு என்ன ரியாக்ஷனை பார்ப்போம். அதுக்கப்புறம் குருமூர்த்தியை கார்னர் பண்ணுவோம். எடுத்த உடனே அவன் மேலே கை வச்சா எந்த பக்கத்துலேருந்து எந்த ராக்கெட் வரும்னு தெரியாது. என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனை? 6 வண்டிக்கு லைசன்ஸ் இல்ல, 3 வண்டிக்கு ஆர்சி புக் இல்ல. ஏன் 3 வண்டி ஒரே நம்பர்ல தான் ஓடுது? 6 ஆஸ்பத்திரியில இருந்த பத்தி சொல்லல? எங்க ஐயா பத்தி தெரியும்ல, உங்க ஏஎஸ்பிக்கே ஆப்போச்சோரு.
அவனை வண்டியில. வேற எவன் வாயை திறந்தாலும் அவனையும் பிடிச்சி ஏத்துக்க. சார், நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. ஓகே. அந்த வீட்ல இருக்கேன்னு தெரியுது இல்ல? ஏன் நோய் நோயின்னு 10 வாட்டி ஃபோன் பண்ற? சும்மா கத்தாதீங்க. ஏன் வீட்ல இருக்கிறப்ப போன் வந்தா மட்டும் அப்படியே அலறி அடிச்சு ஓடுறீங்கல்ல? இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? லாரி எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்களாம். ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்களாம். எல்லாம் ஏன் பேர்ல இருக்கிறதால என்னதான் உள்ள தள்ளுவாங்களாம். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நடந்துச்சுன்னா தெரியும். கையெழுத்து போடுறது தவிர வேற என்ன யாரும் நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னையா? என்ன நடக்குது? வரலட்சுமி ரொம்ப பயந்து போயிருக்கா. யார் அந்த ராஜ்மோகன்? ஏஎஸ்பியோட ஆளாம ஆக்ஷன் எடுத்துருவானா? அதை எப்படி எடுப்பான்? நான் பாத்துக்கிறேன்யா. யோ, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நிறுத்த சொல்லு. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எந்த பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ராஜ்மோகன், கம் டு தி லைன். டிஏஜி சக்திவேல் காலிங். இன்ஸ்பெக்டர் ராஜ்மோகன் ரிப்போர்ட்டிங் சார். ஓவர். சீட்டு கம்பெனி மாதவன் கேஸ் எப்போ கோர்ட்டுக்கு வருது? ஓவர். இன்னும் ஒரு வாரம் ஆகும் சார். ஓவர். இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில்ல உடனே வந்து பாரு. ஓவர். எஸ் சார். ஓவர். சார். பாயா, என்ன டியூட்டில சந்தா வந்து பார்க்க மாட்டீங்களா? சாரி சார், நீங்க ஊருக்கு போயிருக்கதா சொன்னாங்க. அதான் வந்து ஒரு வாரம் ஆச்சே. இப்போ எதுக்கு வர சொன்னோம் தெரியுமா? அந்த மாதவன் கேஸ்க்காக தானே சார்? அதுக்கு இல்ல, விஎல் கன்ஸ்ட்ரக்ஷன் யார் எதுன்னு தெரியுமில்ல? உனக்கு எதுக்கு வீண் வம்பு? கண்டுக்காம விட்டுடு. சாரி சார், எவிடன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். வீணா இதுக்கு பெரிய இடத்த பகிச்சுக்கிற? நம்ம ஆளாச்சே நான் சொல்றேன். சாரி சார். யோ, ஏஎஸ்பி சொன்னா ஆடாதீங்கயா. அவன் ஐபிஎஸ். உனக்கு ப்ரொமோஷன் வேணாமா? நான் சொல்றத புரிஞ்சுக்க. என்னால் எதுவும் பண்ண முடியாது சார். சாரி. 20 லட்ச ரூபா கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவேன். $25 லட்சமா வாங்கி தரேன். ஈவினிங் வீட்டில் வந்து வாங்கிக்க. யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் சார். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதியா. 22 வருஷமா அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரசாத குடுமா. யாருக்கு? குருமூர்த்திக்கு 25 லட்ச ரூபா பணம் அனுப்ப சொல்லு. பழிக்க தெரியாத ஆளா இருக்கீங்களே. 50 லட்சம் கேக்குறான்னு சொல்லுங்க. அவருக்கு என்ன தெரியவா போது? எவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்றீங்க. நம்மளுக்கு சர்வீஸ் சார்ஜ் வேணா? இந்த 25 லட்சம் நமக்கு, இந்த 25 லட்சம் அவருக்கு. பாயா ராஜமோகன், சொலையா 25 லட்சம், எல்லாமே செலவு நோட்டு. மோந்து பாரு. கஞ்சாவோட போதையா இருக்கும். சார், நான் சீக்கிரம் போகணும் சார். என்னையே அப்படி பயப்படுற? தடவை இல்லை, அப்படிதான் இருக்கும். பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்க. வாங்கிக்கப்பா, வாங்கிக்க ஐயா. சார். வெல்டன் மிஸ்டர் ராஜ். தேங்க்யூ சார். நான் பிடிச்சிக்கிறேன் சார். என்ன ராஜ்மோகன் இப்படி பண்ணிட்ட? சாரி சார், இனிமேல் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் விஜிலன்ஸ் பார்த்துப்பாங்க. 2 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆக போறப்பா. அப்புறம் ஏன் சார் இப்படி? சார், மேடத்துக்கு பின்னால் ஒரு பேக் இருக்கு, அதை என்ன செக் பண்ணுங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வெறும் பேக் தான். விடுங்க மேடம். ஒண்ணுமே இல்ல. அதான் ஒண்ணும் இல்ல சொல்றேன்ல சார். சார் போலாமா சார்? வேலூர் மாவட்ட டிஏஜி சக்திவேல் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார். மேடம் யாரையும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேடத்தை கூட்டு போதான் வந்திருக்கேன். நீங்க கூட வரியா? கோர்ட் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்கேன், கூட வரணும். அதெல்லாம் வர முடியாது. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுவேன். பேசுங்க. ஹலோ, அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருக்கு. நான் பெயில் சம்பந்தமா தான் லாயர் கூட பேசிட்டு இருக்கேன். நீ அவன் கூட போ.
நான் நேரா கோர்ட்டுக்கு வந்துடுறேன். ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் கேஸ்ல வரலட்சுமி உடனடியாக ஜாமீன் வெளியே வந்துட்டாங்க. எப்படி ஜாமீன்ல வந்ததால குற்றவாளி வெளியே நாடாது. ஆதாரங்கள் பலமா இருக்கு. கோர்ட்ல கேஸ் இருக்கிறதால இதை பத்தி பேச வேண்டாம். சார் நீங்க நடுவுல ரிசைன் பண்ண போனதா பேச்சு வந்துச்சு. அதெல்லாம் பேச்சோட போயிடுச்சு. மிஸ்டர் குருமூர்த்திக்கு உங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்களே சார். அப்படி இல்லை, எதுவும் கிடையாது. ஆனா தொடர்ந்து புகார்கள் வந்துட்டு இருக்கு. விசாரிச்சுட்டு இருக்கோம். தேவைப்பட்டா அவர் மேல ஆக்ஷன் எடுப்போம். வேலூரில் பிரபல தொழிலதிபர் குருமூர்த்தி மீது ஆழ்கடத்தல், கொலை வழக்கு, நில மோசடி ஆகிய பிரிவுகளின் கீழ் விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று ஏஎஸ்பி முத்துக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதில் ஒரு ஆளும் கட்சி அமைச்சரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முத்துக்குமார் ஏஎஸ்பி முதல் முறையா பாக்குறேன்ல. நல்லது சார். மண்டபத்தில் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். வேற ஏதாவது தேவைப்பட்டா சொல்றேன். ஓகே சார். ஆமா சார். இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல அங்க இருப்பேன் சார். ஓகே. ஐயா உங்களை உள்ள கூப்பிடுறாங்க சார். மினிஸ்டர் கூப்பிடுறாரு. நான் திரும்பி கால் பண்றேன். வாங்க தம்பி, உட்காருங்க. பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காருங்க. முத்துராமன், ஐயாக்கு ஒரு இளநீர் கொண்டு வாங்க. சரிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. சொந்த ஊர் தாமரக்குளம்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார். ஏதாவது வேணா சொல்லுங்க, டைரக்டா டெல்லிக்கே பேசுறேன். டெல்லியில் அப்பாயிண்ட் ஆகி இங்கே வந்திருக்கேன். தேவைப்பட்ட நானே பேசிக்கிறேன். வெள்ளூர்ல வெயில் ஜாஸ்தியா இருக்கு, இளநீர் குடிங்க. இந்தாங்க சார். எஸ்பியா? அந்த ஏஎஸ்பி கிட்ட பேசியாச்சா? என்ன விஷயமா? அதான்யா அந்த குருமூர்த்தி மேட்ரு. நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு தெரியல. இத்தோட நிறுத்திக்க சொல்லு. போலீஸ் பவர் அவர் காட்டினா பொலிட்டிக்கல் பவரை நான் காட்ட வேண்டி வரும். 40 வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கேன். பார்த்து பண்ண சொல்லு. தலைவரே, நான் பேசிட்டு லைன்ல உடனே வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். என்னையா மினிஸ்டர் ஃபோன் மேல ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்காரியா? என்னவா சார்? எல்லாம் அந்த குருமூர்த்தி விவகாரம் தான். சாரி சார். எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு. இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. வேணா அந்த மினிஸ்டர் ரைட்டிங்கில் கொடுக்க சொல்லுங்க. எதை பண்ண முடியுமா ட்ரை பண்ணுறேன். வேற வழி இல்லை. வேற ஏதாவது ஹெல்ப் பண்ண கூப்பிடுங்க சார். என்னடா விடு வச்சிருக்க? வாடகைக்கு இருந்தா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? நான் ஒரு ரிட்டையர்டு எஸ்பி என்கிட்ட எடுத்து பேசுறியா?